நீங்கள் சௌந்தர்யாவுக்கு நியூஸ் ரீடிங் டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அது வந்து சௌந்தர்யா வந்து சும்மா எல்லாரை பற்றியும் நியூஸ் ரீட் பண்ணி சொல்லணும். இப்போ செம்மையாக இருந்துச்சு. ராணவ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறாரு, மற்றவங்களுக்கு ஸ்பேஸே கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவங்களோட ஸ்பேஸே சேர்த்து இவரே நடிக்கிறாரு அப்படிம்பாங்க. ரயான் வந்து ஏதோ அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்த மாதிரி உட்காந்து கடலை போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரஞ்சித் எப்படின்னா, இவர் சும்மா பாசம் நேசோனே ஓட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு இருப்பாங்க. அப்புறம் ஜெஃப்ரி என்னென்னா, தன்னை ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர்னு காட்டுறதுக்காக கோவா கேங்லேருந்து வெளியில் போயிட்டு ஒருத்தரையாக வாங்க போகலான்னு கூப்பிட்டு வாக்கிங் போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பவித்ரா ஜெஃப்ரி ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பவித்ரா வந்து அவங்க இந்த வீட்டில் வந்து பண்ண ஒரே வேலை பாத்திரம் கழுவுறதா, கழுவி வச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தீபக் என்னென்னா, தன்னோட ஆணை தான் எல்லாத்துக்கும் செல்லுபடி ஆகணும், எப்போ பார்த்தாலும் அதிரடியாக இருக்கணும் வீடு அப்படிங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் ஆர்டர்ஸ் போட்டுகிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முத்துக்குமரனை வந்து அவர் தான் டைட்டில் வின்னர் நினச்சிட்டு சுற்றிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அருணை வந்துட்டு ஒரு கதையில் வந்து ஹீரோவாக இருப்பாங்க, ஹீரோ வில்லனாக மாறுவாங்க, வில்லன் ஹீரோவாக மாறுவாங்க, காமெடியனாக மாறுவாங்க. இங்கே எதுவுமே கிடையாது, ஃபுல்லாகவே நல்லவராகவே வாழ்ந்து ஒரு உழைப்பாளியாகவே இருக்காருன்னு சொல்லிட்டு அதாவது நடிக்கிறாருங்கிற மாதிரி நக்கலாக சொல்லியிருப்பாங்க. அது சும்மா அழுதுகிட்டே சொல்கிற மாதிரி செம்ம காமெடியாக இருந்துச்சு அது மட்டும். அதுக்கப்புறம் என்னென்னா, தர்ஷிகாவை வந்து ரொம்ப பாய்சன் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் மஞ்சரியை வந்து நான் டாப் 8க்குள்ளே வருவேனான்னு ஒருத்தட்டையாக போய் கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்க ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் தான் கேட்டிருப்பாங்க போல், ஜாக்லின் கிட்ட மட்டும்தான். அதை வந்து சௌந்தர்யா எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து விஷாலை வந்து இவர் கொடுக்குற கவுண்டர்ஸ் காமெடி எல்லாம் தர்ஷிகாவுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது, வேறு யாருக்கும் யூஸ் ஆகலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அன்ஷிதாவை வந்து சம்மந்தியை வச்சு பயங்கரமாக கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக சம்மந்தினே ஓட்டிட்டா அப்படின்னு. அப்புறம் ஜாக்லினை வந்து இவங்க எப்போ பார்த்தாலும் முத்து கூடயே காம்படிஷன் போட்டுட்ருப்பாங்க. கப்பு வந்து இவங்களுக்கா முத்துக்காங்கிறது தான் 2 பேருக்கு எப்போவும் சண்டை. கடைசியில் இந்த கப்பை யார் கழுவலைன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்த பொண்ணுக்கு கூட இந்த கப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி தானே சொல்லியிருப்பாங்க. கடைசியை ஃபைனலாக யார் சொல்லுவாங்கன்னா சத்யாவை வந்துட்டு என்னை இந்த வாரமாவது வெளியே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. வெளியே அனுப்பிச்சிருங்க, இல்லைனா அடுத்த வாரம் ரொம்ப அப்செட் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி ஃபன்னாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நல்ல காமெடியாக இருந்துச்சு. இதுதான் சௌந்தர்யாவோட நியூஸ் ரீடிங் டாஸ்கில் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்